ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஸ்கூபஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு எராட்டிக் ஹாரர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. ரீசெண்டாக தான் பிறந்திருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால ரொம்ப தனிமையிலே இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நாள் ஒரு டேட்டிங் ஆப் உள்ள போகிறாரு. அதில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு, பழக ஆரம்பிக்க. ஆரம்பத்தில் நல்லா போனது, ஒரு கட்டத்துக்கு மேலே அது இவரை வேற உலகத்துக்கே கூட்டிகிட்டு போகுது. அப்படி அதில் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அந்த ஆப்போசிட்ல இருக்க உண்மையாலே பொண்ணா இல்ல வேற என்னதான் அது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தினா இவங்க கிரியேட் பண்ணிருக்க அந்த அட்மாஸ்பியர் சொல்லலாம். டார்க்கான ஒரு அட்மாஸ்பியர் பார்க்கறதுக்கு படத்துக்கு ஏத்த மாதிரி நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இவங்க வச்சிருக்க சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க பல காட்சிகள் இருட்டில் எடுத்திருக்காங்க. அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராகவே இருந்தது. ஜம்ப் ஸ்கேர்ஸ்க்கு பயங்கரமா யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்துல இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க டென்ஷன் ஃபேக்டர் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு சைக்காலஜிக்கலி. ஆனா என்ன, படத்துல பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா போகுது. அது மட்டும் இல்லாம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பிரெடிக்டபிளா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாதிரி இல்ல. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.